ஒரு சிறிய விஷயத்தை கூட அவர் எப்படி எலிவேட் பண்ணுறாரு. ஒரு கல் கிடக்குனா கூட அதை அவர் எப்படி எழுதுவார்னா, இந்த கல் எத்தனை வருஷமா இங்கே இருந்திருக்கும், எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருக்கோம், எப்பேற்பட்ட ஆளுகளை பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கே அந்த ஒரு சின்ன கல், இப்படி நம்ம இந்த கோணத்தில் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஒரு ஜாலியான ஒரு கவிதை சொல்கிறேன். உன் எந்த குறுஞ்செய்திக்கும் அவள் பதில் அளிக்கவில்லை எனில் புரிந்துகொள் நண்பா, அதுவே ஒரு பதில்தான் என்று. வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள் தான். ஒரு 4 புத்தகங்கள் வாசித்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நடந்துக்கிற புத்தக திருவிழாக்கள், இப்போ பார்த்தோன்னா நமக்கு செங்கல்பட்டு புத்தக திருவிழா இன்னைக்கு முடியுது. பிப்ரவரி 28 முடிவடையுது. மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமையில தான் முடிப்பாங்க. பட் செங்கல்பட்டு மட்டும் வெள்ளிக்கிழமையே முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது அந்த செங்கல்பட்டில் உள்ளவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நடைபெற இடம் மறைமலை நகர் சமூக நலக்கூடம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இன்னையோட முடியுதா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அடுத்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பிப்ரவரி 27லேருந்து மார்ச் 8 2 ஊரில் புக் ஃபேர் நடக்குது. ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று பெரம்பலூர். பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடைபெற இடத்துலேருந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. லொக்கேஷன் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட். வழக்கமாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நடக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் அந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நண்பர்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு 200 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் அப்படி நடந்து போனீங்கன்னா சந்து மாதிரி இருக்கும், அதில் நடந்து போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 27லேருந்து மார்ச் 8 வரையும், ஞாயிற்றுக்கிழமை வரையும். அடுத்து மயிலாடுதுறை பார்த்தோன்னா வழக்கமாக நடக்கிற இடம் தர்மபுரம் ஆதினம் கலை கல்லூரி. இது வந்து காரைக்கால் போகிற பஸ்ஸு, மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகிற பஸ்ஸெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லி நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. ஸோ இந்த 2 புக் ஃபேரையும் யூஸ் பண்ணிங்க. மயிலாடுதுறை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா, எல்லா பப்ளிஷரும் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக கொஞ்சம் அவ்வளோ தூரம் வரலை அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா போய் பாருங்கள். ரொம்ப லாங்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு ரிஸ்க் எடுத்து போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு அனுபவம் போய் பார்க்கலாம் அப்படின்னா எப்போதுமே புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். அதில் என்னத்த நல்ல புத்தக திருவிழா, நல்லா இல்லாத புத்தக திருவிழா அப்படி எதுவும் நான் வகைப்படுத்த மாட்டேன். பட் நிறைய பேர் போய் பார்த்துட்டு நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், அது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்றக்காக சொல்கிறேன். மற்றபடி அவசியம் நீங்கள் போய் பார்க்கலாம். குடும்பத்தோடையும் குழந்தைகளிடம் போய் பாருங்க. அடுத்து இப்போ புக்ஸ் பார்த்துருவோம். முதல் புத்தகம் மாமிசம் சிறுகதைகள். ரவிக்குமார் அவர்கள் மொழிபெயர்த்த, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கதைகள். மணற்கேணி பதிப்பகம். விலை வந்து 130 ரூபா. இது வந்து மணற்கேணி பதிப்பகம் வந்து நம்ம பார்த்துட்டு போகிறது புக் ஃபேரில் என்ன புக்ஸ் இருக்குன்னே நமக்கு ஒரு தெரியாது. இது நம்ம நண்பருக்காக வாங்கி அனுப்புகிற புத்தகம் தான். ஸோ அவங்க டைம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் படிச்சுட்டு அனுப்புங்க பிரதர் எப்போ வேணாலும் அப்படின்ட்டாங்க. ஸோ போன மாதம் அவங்களுடைய செட்டில் என்ன பருக்கை வாசிச்சிருந்தேன், இப்போ வந்து மாமிசம் வாசிச்சிருக்கேன். மாதம் ஒரு புத்தகமாக வாசிச்சு அநேகமாக இந்த மார்ச் எண்டில் ஏதாவது அவங்களுக்கு புத்தகத்தை அனுப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மாமிசம் பொறுத்தவரையும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கதைகள் தான் சொல்லலாம். எல்லாமே ஒரு அரசியல் பகடி, பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த அரசாங்கங்கள் எப்படி மனிதர்களை ஒடுக்குது, நசுக்குது அப்படிங்கிறதான். ஒரு பசியும் பட்டினியும், அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட செய்து கொடுக்காது, அவங்களுக்கான உரிமைகளை மறுக்கிற இப்படிப்பட்ட அரசாங்கம். உலகம் முழுவதும் அரசாங்கங்கள் இப்படி தான் இருக்குது. எங்கே நல்லது செய்து முடிஞ்ச வரையும் ஏமாற்றி, மனிதர்களை ஏமாற்றி எவ்வளோ கொள்ள லாபம் கார்பரேட்டுகள் சம்பாதிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்குது. ஸோ அதான் உலகின் பல்வேறு மொழிகள்லேருந்து எடுக்கப்பட்ட கதைகள் தான். ஒரு கதை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கதை எடுத்த மாமிசம் தலைப்பே இதை பொறுத்தவரை இந்த கதையில் உள்ள மனிதர்கள் தங்கள் கறியை தாங்களே வெட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. இது எப்படி நடக்குமா? ஒரு அரசியல் பகடி தான் சொல்லலாம். பசிக்குதா, உன் கறியை உடம்புலேருந்து கொஞ்சம் கறி அறுத்து சாப்பிட்டு பசி ஆத்திக்க, எதுக்கு ரொம்ப சிரமப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அந்த நாட்டில் பரப்புறாங்க. பசிக்குதுன்னா நீங்கள் வெட்டி சாப்பிட்டுக்கலாமே உங்களை நீங்களே அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை இது எப்படி பார்த்துங்க. ஸோ அப்போ இதில் உள்ள கதைகள், இதில் இன்னொரு சிறுகதை இருக்குது. அதை நான் முழுதாக சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றியும் தனியாக பேசுவோம். ஏன்னா நல்லா இருக்குது. சில கதைகள் மேபி உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கலாம், ஏன்னா நம்ம நிலத்தின் கதைகள் இல்லை, அதனால சில கதைகள் ஒட்டாமல் இருக்கலாம். சில கதைகள் அனைவருக்கும் பொதுவானதானே. எப்படியா இருந்தாலும் மனிதனை ஒரு இடத்துல அடிச்சு நொறுக்கி தானே இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் போர் நடக்குது, அவலங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னை கவர்ந்த ஒரு கதையை முழுசா சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். அடுத்த புத்தகம் இதை எப்படி சொல்றது, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன். எதுக்காக பார்த்தோன்னா எனக்கு ஒரு புன்னகை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய பதிப்பகம், எஸ் ராமகிருஷ்ணனுடைய பதிப்பகமே தேசாந்திரி தான். இந்த புத்தகம் நம்ம சேனல்லே 2-3 தடவையோ என்னமோ நண்பர்களுக்கு வாங்கி நானே அனுப்பி வச்சிருக்கேன். ஆனால் நான் என்ன வாசிச்சதில்லை. ஸோ இந்த முறை
இது ஸ்ரீலங்காவோட நண்பருக்காக அவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு செட்டு புத்தகம் போயிருச்சு, 2வது செட் அனுப்புறதுக்கு முன்னாடி வாசிச்சிரும் அப்படின்னு வாசித்தேன். பட் ஒரு ஆச்சரியம், இந்த புத்தகம் என்னை பெரிதாக ஈர்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னடா அது அவர் பதிப்பகத்தோட பேர், எஸ்ராவோட பதிப்பகத்தோட பேரே தேசாந்திரி, அவ்வளோ பேர் வாங்குற புத்தகம், ரொம்ப ஃபேமஸான புத்தகம், ஏன் ஈர்க்கலை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எனக்கு மூவ் ஆனிச்சு. கட்டுரைகள் தான், அவருடைய பயணங்களின் வழியாக அவர் சந்தித்த அனுபவ கட்டுரைகள். பயண கட்டுரைன்னு கூட முழுசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா பயண கட்டுரை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தீமில் இந்த ஊரை போய் பார்க்குறேன், அந்த ஊரோட உணவு எப்படி இருக்குது, கலாச்சாரம் எப்படி இருக்குது, உடைகள் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லலாம். இது அப்படி ஒரு குறிப்பிட்ட தீம் கிடையாது. பல்வேறு பயணங்கள். இப்போ நான் இருக்கேன், ஒரு நாள் இந்த ஊருக்கு போனேன், ஒரு வருஷம் இந்த புக் ஃபேர் போனேன், ஒரு நாள் இந்த புக் ஃபேர் போனேன், இதெல்லாம் ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பேன், ஏதோ ஒன்று என்னை ஈர்த்திருக்கலாம். அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரம் அந்த எஸ்ராவோட எழுத்து ஜாலம், அதை நீங்கள் உணர முடியும். ஒரு சிறிய விஷயத்தை கூட அவர் எப்படி எலிவேட் பண்ணுறாரு. ஒரு கல் கிடக்குனா கூட அதை அவர் எப்படி எழுதுவார்னா, இந்த கல் எத்தனை வருஷமாக இங்கே இருந்திருக்கும், எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருக்கோம், எப்பேற்பட்ட ஆளுகளை பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கே அந்த ஒரு சின்ன கல், இப்படி நம்ம இந்த கோணத்தில் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ அவருடைய அந்த எழுத்து ஜாலம் வெளிப்படுது. பட் ஒரு வாசிச்சு முடிச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளதான் நிற்கிதா அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவும் பெருசாக நிற்கலை அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் சொல்லலாம். 1-2 விஷயங்கள் இருக்குது, பட் அதை தாண்டி பெரிதாக நிற்கலை. இதை வாட்சி முடிச்சு இவ்வளோ வாட்சிங்களே, இதில் என்ன எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே சமயம் இந்த புத்தகத்தை பற்றி தனியாக சொல்லும்போது சொல்கிறேன், சாதாரணமாக அவர் எழுதியிருக்க புத்தகத்தில் கூட ஒரு வித்தியாசமான பயணத்தை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஆனால் இதில் அவ்வளோ தூரம் என்னை ஈர்க்கலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த புத்தகம் கிட்டத்தட்ட இந்த மாதம் 4 புத்தகமே வாங்கி அனுப்புகிற புத்தகம் தான். கவிதைகள், நான் பெரிய கவிதைகளுக்கு ரசிகர் கிடையாது, சொல்லப்போனால் கவிதை புத்தகமே எடுக்க மாட்டேன். பட் இந்த கவிதை, முகவரியற்ற தெருவின் 3வது வீடு, நாடன் சூர்யா அவர்கள் எழுதியிருக்காரு. நமக்கு இது பதிப்பகம் பார்த்தீங்கன்னா அவரே ஓனாக வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அகில் நிலா வெளியீட்டகம் புக் ஃபேரில் கிடைக்கும். இது நண்பருக்கு அனுப்புறதான். சரி, அனுப்புற முன்னாடி சும்மா ஓப்பன் பண்ணேன். போன மாதம் வந்து நம்ம வாடியது கொக்கு வாசிச்சிருந்தேன், வாசித்தேன். ஹைக்கூ சூப்பராக இருந்துச்சு. சரி, இது வாசிப்போம். இது ஹைக்கூ இல்லை, சின்னதும் பெரியதுமான கவிதைகள். எப்படி இருக்கு அப்படின்னா வாசிப்போமேனு ஒன்று எடுத்தேன், பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. என்னடா அது பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு அடிச்சு நவுத்தி போவோம் அப்படிங்கிறக்கா ஒரு 3 கவிதை மட்டும் இப்போ சொல்கிறேன். தனி வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லுவோம். இது ரொம்ப பொருத்தமான, இந்த புத்தகத்துக்கு ரொம்ப அப்பட்டமான பொருத்தமான ஒரு கவிதை. உங்களின் ஒரு கவிதை உங்களின் மற்ற எல்லா கவிதைகளையும் படிக்க வைக்கட்டும், வாசிக்க வைக்கட்டும் கூட எழுதியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அந்த வார்த்தை. ஸோ இந்த மாதிரி இந்த கவிதை வாசிச்சுட்டு நான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். பட் ஜஸ்ட் ரேண்டமாக அப்படி புரட்டுறேன், ஒரு கவிதையை வாசிக்கிறேன், வாசிச்சோன்னா உண்மையிலே இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். ஸோ உள்ள வாசிக்கும் போது தான் இந்த கவிதையை நான் கண்டுபிடிச்சேன். உங்களின் ஒரு கவிதை உங்களின் மற்ற எல்லா கவிதைகளையும் படிக்க வைக்கட்டும். ஒரு சிறப்பான கவிதையாக இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு கவிதை கூட நான் சொல்கிறேன். நிறைய கவிதைகள் நம்ம தனி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம், எந்த மாதிரியெல்லாம் தாக்கங்களை ஏற்படுத்துச்சுங்க. ஒரு ஜாலியான ஒரு கவிதை சொல்கிறேன். உன் எந்த குறுஞ்செய்திக்கும் அவள் பதில் அளிக்கவில்லை எனில் புரிந்துகொள் நண்பா, அதுவே ஒரு பதில் தான் என்று. அப்படி பார்த்துங்க, உங்களுடைய மெசேஜுக்கு ரிப்ளை வரலைன்னா அதுவே ஒரு மெசேஜ் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தனி வீடியோவில் இன்னும் ஒரு 10-15 கவிதைகளாக சொல்லுவேன், எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோ கவிதைகள் குறித்து வச்சுருக்கேன். சீட்டு ஃபுல்லாக தெரியுதால எந்திரல, பேஜ் நம்பர் போட்டு அவ்வளவு அப்படியே குறித்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கவிதை தொகுப்பு. அடுத்தது இது வந்து நம்ம சொல்லப்போனால் இந்த மாதம் என்ன கூட வாசிச்சிருக்க முடியும். பட் அந்த கடைசியில் ஒரு 20 தேதிக்கு பிறகு வாசகரோட புத்தகங்கள் நமக்கு வந்துருச்சு. சென்னை புக் ஃபேரில் வாங்கி கொடுக்க முடியலன்னு ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்தேன். ஏடா நம்ம அவ்வளோ பேர் சொன்னாங்க, நம்ம எவ்வளவோ வெரைட்டி ஆஃப் புக்ஸ் கொண்டு வந்தோம், சீரோட புக்ஸ் தான் எல்லாருமே ஆர்வமாக கேட்டாங்க, அதை கொண்டு வர முடியலையே அப்படின்னு. அப்புறம் சொல்லி ஒரு வழியாக வர வச்சு, அகல நல்ல கொஞ்சம் கூடலாம் நான் ஆர்டர் சொல்லியிருந்தேன். ஒரு 10 பேர் தான் நான் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக முடிக்கும் போது ஒரு 35 நண்பர்களுக்கு புத்தகங்கள் அனுப்பி வச்சா நிறைய பேருக்கு வந்து சேர்ந்துருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எல்லாருமே என்னென்னா, இந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகமும் புதுமை பித்தனும் கருந்துளையோட இணைத்து தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த கருந்துளை புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. நம்ம கருந்துளை கரண் கார்கேயோடைய கருப்பர் நகரம் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. கதைக்கிழமை எனக்கு மறந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு புக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. கதைக்கிழமை மறந்துச்சுன்னா ஒவ்வொரு வரியும் தான் மறந்துருச்சு. எப்படின்னா பார்த்தோன்னா, அது ஒரு கப்பலோட லைஃப். அந்த கப்பலில் ஒருத்தவங்க இறந்துருவாங்க, இன்னொருத்தர் நினைவு கூறலின் வழியாக அவங்க வாழ்க்கையை, அது மாதிரி பல விஷயங்கள் நினைவு கூறுவாங்க. ஸோ அந்த சென்னையோட வாழ்க்கை, அந்த அந்த பவர் பிளான்ட் டக்குன்னு எனக்கு தமிழ் பேர் வாயில் வரமாட்டேன்ருச்சு. ஸோ அந்த பவர் பிளான்ட், அதோட பின்புலத்தில் அந்த ஒரு கப்பலோட வாழ்க்கை, பண்ணை அடிமை முறை, பண்ணையார் நடத்தின கொடுமைகள் அப்படின்னு
இது எவ்வளோ தூரம் நான் கதையை சரியாக சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. என்னுடைய நினைவலைகள் சரியான்னு தெரில. ஸோ அதில் அதாவது மனைவி இருந்துருவா, கணவனுடைய நினைவலைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். நல்லா இருக்கும், அந்த கதை நல்லா இருந்துச்சு. மேபி ஸ்டோரியில் எனக்கு தப்பாக சொல்லியிருந்தா கோச்சுக்காதீங்க, 11 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால கருந்துளை எப்படி இருக்குது, நம்ம நண்பர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு மனிதன் புதுமை பித்தனோட சேர்ந்து இறங்குறீங்க, இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. வாச்சா சரி, அனுப்புறக்கு முன்னாடி தான் லாஸ்ட் சரி இந்த பீஸை இதுக்கு பிறகு சீர் புக்ஸ் வேணும்னா அட்வான்ஸாக சொல்லிடுங்க. பெரம்பலூர், மயிலாடுதுறையில் யாராவது ஃப்ரெண்ட்ஸை வாங்கி தான் அனுப்ப சொல்லணும். நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் கதையோட தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எழுத்தாளர் பேசுகிறாரு. அவ்வளோ வாசிக்காத கதைக்கலாம் கேள்விப்பட்டிருப்போம், பட் ஒரு வாசிக்காத கதைக்கலாம் அந்த இடத்துல கதை அப்படி ராக்கெட் வேகத்தில் சல்லுன்னு அப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னே சொல்லுவேன். பட் அதை கொஞ்ச நேரம் வாசிக்க பிறகு இதை எப்படி ஒரு இன்னமும் இழுக்க போறாரு, இன்னும் 300 பக்கம் இருக்கு, இதை எப்படி இழுக்க போறாருன்னு பார்த்தா அந்த ஏரியா அங்கே அப்படியே முடிஞ்சிருது. அது அப்படியே ரொம்ப தொடரலை, வேற வேற ஏரியாக்கள் போயிட்டாரு. நிறைய தத்துவங்கள், சமூக அவலங்கள், மக்களை எப்படி அரசாங்கங்கள் ஒடுக்குகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா போற போக்கில் அரசியல் சித்தாந்தங்கள் அதெல்லாம் அடிச்சு நவுத்தி எழுதியிருக்காரு. ரொம்ப அழகா வந்து ஒரு இளைஞனுடைய கல்லூரி வாழ்க்கையை தான் கதைக்கலாம். அப்போ அந்த இளைஞன் வந்துட்டு தத்துவவியல் படிக்கிறான். அப்படிங்கிறப்ப அந்த தத்துவவியல் மாணவன் அவனுடைய கிளாஸ்ல ஒரு சார் இன்னைக்கு இதை நடத்துறாரு, ஒரு நாள் இவன் தத்துவங்களை சிந்திச்சு பார்க்குறான். அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு தத்துவங்கள், அந்த உலகின் முக்கியமான தத்துவங்கள், எப்படிலாம் மனிதர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, அல்லது அந்த கலாச்சார மாற்றங்களை எப்படி நிகழ்த்தி, இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான தத்துவங்களை அந்த மாணவன் கிளாஸ் ரூம்ல தானே இருக்கான். அப்போ அவன் வழியா சொல்ல முடியுது, காதலர்களுடைய உரையாடலுக்கு எல்லாம் சொல்ல முடியுது, அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ ஓப்பனிங் அந்த டேக் ஆஃப் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளைட் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அப்படி ஃபாஸ்ட் அடிச்சு நழுத்தி போகாது. பிகினருக்கு வந்து மேபி ஒரு 100 பக்கத்துக்கு பிறகு கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். ஏன்னா முதல் 100 பக்கம் பட்டை கிளப்பி போயிருக்கும், சல்லுன்னு போகும், நீங்களும் போவீங்க. அதுக்கப்புறம் நிறைய தத்துவங்களை குறித்து வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகலாம். பட் மல்லுக்கட்டி அப்படி போயிட்டீங்கன்னா போயிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதுலேயும் நிறைய இடங்களை நான் குறித்து வச்சுருக்கேன், பேஜ் நம்பர் போட்டு குறித்து வச்சுருக்கேன். தனி வீடியோவில் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துல எப்படி நல்ல கருத்துக்களை எப்படி பதிச்சிருக்காரு. போகிற போக்கில் வந்து அந்த எனக்கு எப்போதுமே பிடிச்ச ஒரு கருத்தியல் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன், தனி வீடியோவில் சொல்கிறேன். அதை வந்து அழகாக பேசியிருக்காரு, அது உண்மை, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு உண்மை. அது போல் இன்னும் நிறைய விஷயங்கள், கீழ்வெண்மணி படுகொலையெல்லாம் வருது நமக்கு. இதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு புக் மறந்துட்டேன், நான் தனி வீடியோவில் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். அந்த கீழ்வெண்மணி படுகொலையை குறித்து நம்ம சேனல்லே போடுற குருதிப்புணல் ஞாபகம் வந்துருச்சு. குருதிப்புணல் இந்திரா பார்த்த சாரதியோடது. அந்த புத்தகம் வந்துட்டு அந்த கீழ்வெண்மணி படுகொலையே வேறொரு லேயரில் அணுகியிருக்கும். அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வச்சு, இதில் ஒரு சின்ன போர்ஷன் தான், அதை பெரிதுபடுத்தி எழுதலை. பட் இந்த கதையிலையும் கீழ்வெண்மணி படுகொலையெல்லாம் வருது. ஸோ இது இப்போ அனுப்புறதுக்கு முன்னாடி வாசிச்சாச்சு. உங்களுக்கும் புத்தகங்கள் தேவை அப்படின்னா அட்வான்ஸாக சொல்லிடுங்க. இப்போ கூட நமக்கு புத்துயிர்ப்பு புக்கிங் போயிட்டு இருக்கு, ஒரு 15 நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. கூடுதலாக வேணா இப்போயே சொல்லி வச்சிருங்க, வாங்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கம்யூனிட்டியில் சேர்ந்துக்குங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம், ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம், மெயில் அனுப்பிக்கலாம், எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதான் இந்த மாதம் நான் வாசித்த புத்தகங்கள். நிறைய பார்சல் போடுற வேலை இருந்ததுனால ரொம்ப வாசிக்க முடியல. புத்தகங்கள் கை கிடைச்சவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த மாதத்தில் இன்னும் நிறையா புத்தகங்களையும் புத்தக திருவிழாக்கள் குறித்த அப்டேட்டோடையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.